அன்பான தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு வாழ்வார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தையும் வசனத்தையும் வேத வார்த்தையை கேட்க வந்திருப்பேன் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வதாக. விசேஷமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு தீர்க்க தரிசன சத்தம். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. உங்கள் முன் இருக்கிற ஒரு ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய இஷ்டத்தில் நடத்தக்கூடிய ஊழியக்காரன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சாயல் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டவன். நீங்கள் அது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். வெளிப்பாடாக பகுதியில் தோற்றத்தை பார்த்து நீங்கள் வார்த்தையை அதாவது நல்ல ஒரு சிகிற ஒரு வார்த்தையா இல்லாவிட்டாலும் இந்த வசனத்தையும் கர்த்தருடைய பயிற்சி வெளிப்படுத்திய வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நான் கற்றதை உங்களுக்கு கொடுக்கவில்லை, கற்றது பெற்றதே நான் கொடுக்கிறேன். நான் தெய்வ கிருபை பெற்ற மனுஷன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கள்ளக்கபடம் இல்லாத இதயத்தின் உள்ளத்தோடு இந்த வசனத்தை கொடுக்கும்படிக்கு கர்த்தருடைய பாதத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் இன்றைக்கு நீங்கள் சிறைப்பட்டு போன அந்த காரியத்தை குறித்து உங்கள் சிறையிருப்பை திருப்ப கர்த்தர் ஆவியானவர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறது நான் காண முடிகிறது. இந்த அநேக ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். நீங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடாது, நான் எதிரில் சிறைப்படவில்லை, என்னை கர்த்தர் நன்மையினால் ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை உலகத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார், எல்லா நன்மையும் தந்திருக்கிறார். நான் கஷ்டப்படுகிறேன், நான் உழைக்கிறேன், நான் மகிமையாய் வாழ்கிறேன், நான் எங்கு சிறைப்பட்டு போயிருக்கிறேன் அப்படி என்று எல்லாம் சொல்லி நீங்கள் நிறைவாய் இருக்க விரும்பலாம். இல்லை, உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை ஆசீர்வதித்தார், ஆண்டவரை நன்மையாக நடத்தி வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதாம். அணிந்து நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ சங்கீதம் 106 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டும். இயேசுதான் ஆண்டவர் தான் முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த சங்கீதத்தில் 3 வசனமும் நம்ம பேசி கொடுக்குறது. 106, 44, 45, 46. ஆமீன். நேற்றை வாசித்தோம், இன்னைக்கு ஒரு வாசித்து இன்றைக்கு ஒரு கொஞ்ச நேரம் கூட பேசி அடுத்த வருஷத்துக்கு போகும். அவர்கள் கூப்பிடுவதை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இலக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்கு தமது உடன்படிக்கை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, சிறைப்படுத்த யாவரும், ஆமீன், யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படிக்கு செய்தார். அப்ப அதை சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லா கவனிங்க. முள்ளாததான் எடுக்கணும். பழமொழி முதியோர் செய்த சொன்ன பழமொழிதான் 100% உண்மை. அது நான் அநேக காரியங்கள் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்னுமே வசனத்தின்படி அவங்க தீர்க்கதரிசனம் சொன்ன போல சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, அப்ப முள்ளால இருக்குன்னு சொன்னது போல இங்க வசனம் அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவளுக்கு இறங்கும்படி செய்தார். சிறை பிடித்தவங்களே அம்மை சிறை என்று விடுதலாக்கும்படி கத்தக்கிரிய செய்தவன். இப்போ யோசேப்ப என்ன செஞ்சாங்க, கருத்துல தூக்கி போடுறாங்க. ஆனா அந்த கூட்டத்தில் இருக்கிறான் ஒரு சகோதரன், அவன் அவனுக்கு அர்த்த ஆலோசனை சொல்றான். ஏப்பா இந்த ரத்த படிக்கிறோமே இருக்குப்பா, ஆக போதும். அந்த பாருங்க ஒரு மனுஷன் வரான், அந்த மனுஷத்தை இவனை விட்டுருவோமா, அப்ப இவனுக்கு ஜீவன் பறி போக, அது இவன் செத்து போக மாட்டான்.
அப்படி ரத்தப்படிக்கு நம்ம அமீன் என்ன ஆகக்கூடாது, பலியாகக்கூடாது. பார்த்தீங்களா? அப்ப இந்த கிணத்துக்குள்ள சிறைப்பட்டு போகாதபடிக்கு யோசேப்பு அந்த இடத்த தூக்கி விட வைக்கிறார். இது யாருடைய கிரிய? கர்த்தருடைய கிரிய. ஒரு மனுஷன் அவர் அப்படி எழுப்புறாரு. இது ஒரு யோசேப்புக்கு ஒரு நிழல், அதாவது யோசேப்புக்கு ஒரு துளிர், இது யோசேப்புக்கு ஒரு இடம் முன்னேற்றம் கிடைக்குது. அப்போ இப்ப தீர்க்கதரிசி நிறைவு இங்கதான் உருவாகுது. அதான் முக்கியம், நம்ம கவனிங்க. அவ உடனே மனுஷன் என்ன செய்யறாரு? ஆமா தம்பி நல்லா அனுசரிச்சோடாக்கிட்டா அப்படின்னு சொல்லி சேக்கர் பண்ணிக்கிட்டு ஓடி போய் தூக்கு. அப்புறம் செலவுக்கு என்னாச்சு? காசுக்கு காசாச்சு. அவனை என்னாச்சு? நம்ம பணி தீர்த்த மாதிரியாச்சு. எங்கேயோ போகட்டும், எங்கேயோ அடிமையா மாறட்டும், எங்கேன்னு காசுக்கு வித்தம் போட்டாங்க. ஆனால் யோசேப்புக்கு தீர்க்கதரிசி நிறைவுக்கு முதல் படி இது. ஆமீன். குடிக்குள்ள சிறைப்பட்டு போகாம கர்த்தர் காக்குறா. பார்த்தீங்களா? இந்த வருஷம் அங்க நிறைக்கு வருதா இல்லையா? வருது, கவனிங்க. ஆமீன். ஆண்டோர் ஒரு வார்த்தையை சொல்ல நமக்கு நடத்துக்கு. அவளை தூக்கி அவளை கொடுத்தாச்சு, அருமையா விற்கப்பட்டா, சரி அது போகட்டும். அப்போ சிறைப்பிடித்த யாவரும், சிறைப்படுத்தப்பட்டவர் அவங்கள தூக்கி விடும்படி கற்றுக்கிறே செய்தார் வருஷத்தை சொல்லும். ஆமேன். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மனுஷங்க மூலம் பிணைக்கப்பட்டிருப்போம். ஆமேன். நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது அவர்களே நம்மளை விட்டு மாறும்படிக்கு கற்றுக்கிறே சிவா. வேற வருஷம் நமக்கு தெளிவா சொல்லுது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்கள் இச்சகமாகும்படிக்கு கற்றுக்கிறேன். நான் நேற்றைக்கு என்னுடைய ஊழியத்தை நான் சொல்லுவேன். எனக்கு சத்துருவா இருந்தவங்க எல்லாம் இப்போ என்னை நேசிக்கிறாங்க. என்னை நேசித்து கொண்டு இருந்தவங்க எல்லாம் என்னை எழுதுறாங்க. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். நடந்தாலும் கர்த்தருடைய வசனத்தின்படி ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு எல்லாம் நடந்தாலும் நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது, தைரியமா இருக்கணும். ஆமென். இது முதற்படி, இது ஜெயப்படி. ஒரு வீழ்ச்சியா இருக்கு, அது முதற்படி. ஆமென். ஐயோ குடிக்குள்ள தூக்கி போட்டாங்களே அப்படின்னு யோசேப்பு கதறல. ஆனால் அவன் ஆண்டோடு இருந்தான். அது அவரை தூக்கி எடுத்தாங்க. விட்டு போட்டபடியா பாவிகளா இப்படி கேட்கல, விட்டு போட்டவர் அப்படியே கூட போனாரு. சந்தோஷம் பொங்குது. உன்னை சிறைப்படுத்தி போறாரு அந்த மனுஷன் கிரயம் கொடுத்து. ஆமேன். விற்கப்படுற அங்கேயும் கொண்டு போய் விலைக்காக கொடுக்கப்படுறாரு. ஆனால் அங்கேயும் அவரு என்னை இப்படியாக பாவமா அப்படி செஞ்சுட்டார். நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ என் சகோதர மாதிரி என்ன தீர்த்துட்டாங்களே அல்ல. ஆமேன். அதான் இயேசு சொன்னாரு. இயேசு போகும்போது அடிக்கப்பட கொண்டு போகும்போது மயிர் கத்தரிக்கப்பட்ட ஆட்டுக்கு ஒப்பா இருந்தார் அப்படின்னு. இதெல்லாம் வசனங்களை தெளிவுபடுத்தி நீங்க பாருங்க, ஒவ்வொரு வச்சு பாருங்க. அப்போ உங்க மனசுக்குள்ள சந்தோஷம் உண்டாகும். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தரிசனம் இல்லாம இருந்தா எனக்கு ஆண்டு ஊழியத்தை நீ பெரிய ஆளாகும் அப்படின்னு இருக்காரு ஆண்டவர். நீ உலகத்துக்கு ஒளியாகணும்னு எனக்கு தரிசனம். ஆனா அண்ணனோட அப்பத்துக்கு நாடிக்கிற சிங்கி இருக்க சிங்கி, அது பெரிய காரிய மக்களே. ஆமே. நான் உங்கள்கிட்ட அதை குறிச்சு நான் தரித்திரவான் இல்லை, நான் ஐஸ்வர்யவானின் பிள்ளை. அதை நான் சொல்லக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றதெல்லாம் இல்லைன்னே எனக்கு வார்த்தை சொல்ல எனக்கு கோவம் வந்துடும். இருக்கிறத சொல்லு, இருக்கிற நிறைவா செய்யி, கர்த்தர் உயர்த்துவா. இதுதான் என்னுடைய காரியம். இருக்கிறதா உண்மையா இரு. ஆமீன். நாளைக்கு சேர்த்து வைக்க நினைக்காது. இன்னைக்கு இருக்கிறத நிறைவா நடத்து, நாளைய கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமீன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன்.
உற்சாகமா சொல்லுங்களா? அதுக்காகவும் கர்சன் இல்லாதபடி நடந்துடக்கூடாது. எறும்ப பாருங்க அப்படிங்கிறது. இன்னொரு வசனத்துல அங்க சொல்லி இருக்கு, சாலமன் ஞானி சொல்லுவாரு, அழகா மகிமையான ஐஸ்வர்யா அவனு எறும்பை பாரு. விதைக்கிற காலத்தை அது சேமித்து வச்சாரு. அப்ப யோசிப்புடைய காரியத்தை பாருங்க. அப்படி நல்ல அறுவடை உண்டாது. அப்ப சேர்த்து வச்சுக்கோ. பட்டினி காலம் வருது, அப்ப அதை பிரயோஜனப்படுத்திக்கொள். தரிசனங்கள், சொப்பனங்கள், அதுக்காக எல்லாம் தெய்வ ஞானத்தோடு இருக்கணும். அதுக்காக இல்லை இல்லை இல்லைன்னு குழப்பாட்டிட்டு இருக்கக்கூடாது. இருக்கிற கொண்டு நிச்சயம் போடணும். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். வசனத்தில் விளக்கங்கள் எல்லாம் பார்த்தா யார்தான் பரலோகத்தில் போக முடியும்? கூடாத காரியம் தான். அதான் நம்ம ஏசப்பா சொன்னாங்க, ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழைவது போலாகும். ஊசியை காதுக்குள்ள ஒட்டகனுடைய போலாகும். அப்போ அவனை இடுக்கமான வழி. ஊசியை காதுக்குள்ளதான் போகணும். ஒட்டகம் போக முடியுமா? கண்டிப்பா முடியும். ரொம்ப ஈஸியான காரியம். ஊசிய பெரிதாக்குனா ஒட்டகம் இல்ல, பெரிய மலையே போகும். ஊசிய பெருசாகனா. அப்ப பரலோகராஜ்யத்தை போல லேசுவான காரியம் சொல்றது. நீ ஒன்ன அர்ப்பணிக்க நீ தகுதியா இருந்தா பரலோகராஜ்யம் உனக்கு இலவசமா போலாம். ஃப்ரீ. காசு பணம் கொடுத்து போக வேண்டிய இடம் எல்லாம் பரலோகராஜ்யம். இந்த சத்தியம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ நீ உன்னுடைய சிறையிருப்பு திருப்பினா நீ ஆண்டவரை நோக்கி பாரு. நீ மனுஷனை நோக்கி பார்த்தவருடைய முகம் பிரகாசிக்க சொல்லப்படல. ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் முகம் பிரகாசித்தது. இயேசுவை நோக்கி பார்த்தவர் முகம் பிரகாசித்தது. நம்ம இயேசுவை நோக்கி பார்க்க மாட்டேங்கிறோம், மற்றவரை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். விசுவாச வார்த்தையை நோக்கி பார்க்க மாட்டேங்கிறோம். ஆமென். மற்றவருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கிறோம். மருத்துவர் கட்டிலன்னா நம்புறோம். ஏசப்பா கட்டிலன்னு சொல்ல நம்புறோமா? ஏசப்பா சொல்றாரு, சரத்துல கல் இல்லைன்னு. மற்றொரு கல் இல்லைன்னு சொன்னா விசுவாசிக்கிறோம். ஏசப்பா சொன்னா விசுவாசிக்கிறோமா? இல்லை, மற்றொரு தேடிதான் போறோம். அப்போ மனுஷனை தேடிதான் போறோம். மனுஷன் சொல்றதை கேட்கிறோம். ஆமென். இயேசு சொல்றதை கேட்கிறோம் இல்ல. பிதாவாகி தேவன் ஆமென் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினாரு. துணையா ஏவாளையும் கொடுத்தாரு. எல்லாம் செய்து அவர்களுக்கு எல்லாமே வச்சு எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதம் வச்சதுக்கு அப்புறமும் அதாவது தேவனுக்கு வார்த்தை கேட்கல, பாம்புக்கு வார்த்தையை கேட்டாங்க. உருவாக்கினுடைய வார்த்தையை கேட்கல, உருவாக்கினுடைய வசனத்தை கேட்கல. ஆமென். ரைட் நவ் நல்லா சிந்திச்சு பாருங்க. அவருடைய வசனத்தை கேட்டு அப்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறார். இப்படி நம்ம அந்த வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது அதான் மனுஷன் நீர் போதகரே, நீர் சொன்ன மாதிரி நடக்க எவனால முடியும்? அப்ப ஒண்ணு இல்லாம நீ சீராகணும். அப்ப வேண்டாப்பா, உங்க ஊழியமும் வேண்டாம், உனக்கு ஆராதனை வேண்டாம், உனக்கு பக்க செபமும் வேண்டாம். நாங்க அதுக்காக நாங்க ஆண்டவரே தேடுறோம். ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே தேடுறோம். நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்தது அதுதானே. நான் அழகா சொல்லுவேன், மக்களே, நீங்க ஆண்டவர்களை வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுத்து சாகும் வரைக்கும் நீ ஆண்டோட இருக்க போறேம்மா. அப்ப நீ நாளைக்கு ஞானசனம் எடுத்துதான் அது மட்டும் சில சோதனை மட்டும் சொல்லுவாங்க. எங்க புருஷன் சொல்லிட்டாரு, இனி நீ அந்த பாஸ்டர் கூட அந்த சபைக்கு போமா அப்படின்ட்டாரு அப்படிம்பாங்க. ஓ அப்படியா, சரி. நான் முதல் வாரம் சந்தோஷமா இருக்க கேட்டு விட்டாச்சு. அப்புறம் ஆண்டவர் பேசிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு, மக்களே நீ ஞானசனம் எடுக்கிறது ஆவியானவர் சொல்ற. உடனே இந்த அம்மா போய் அந்த ஐயாவிட்ட சொல்லும்,
பாஸ்டர் கேட்டார் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானமா? அப்ப முதல் வார்த்தை என்ன? வியாதின்னு விடுதலை கிடைச்சோடனே நீ அங்கேயே போமா கூட்டம் தடை இல்லைன்ட்டார். அப்ப தடை இல்லாத ஊழியக்காரை எப்படி நடத்தணும்? வார்த்தைப்படி நடத்தணும், வசனத்தின்படி நடத்தணும். ஆமீன். இது வெத்தவசக்கார பாடுங்க வேலை இதுயா அப்படிம்பாங்க. சாரி, நான் இப்ப என்ன சொல்றேன்னா, தேவனுடைய வசனத்தை வார்த்தைய தெளிவில்லாமல் சொல்லிக் கொடுப்பது நமக்கு வழக்கம், நம்முடைய காரியம், நம்ம நடத்துது. அதே நேரம் நல்லா கவனிங்க, பக்கத்தில் ஒரு விசுவாசி, நீ உனக்கு பெரிய வீடு கிடைக்கலன்னா நீ ஞானஸ்நானம் சொல்லி பாருங்க, வீட்டுக்காக ஞானஸ்நானம் எடுப்பாங்க. குழந்தை பாக்கி கிடைக்கணும்னா நீ ஞானஸ்நானம் எடுத்தாதான் கிடைக்கும், ஒன்னும் எடுத்துருவாங்க. நான் அப்படி பார்த்துட்டே நான் சொல்லும்போது கேட்க மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னா உடனே கேட்டுக்குவாங்க. மனசு கஷ்டமா இருக்கும். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவாங்க நிறுத்த அப்படிம்பாரு. நான் பார்த்து அப்ப உலகத்தின் நன்மைக்காக ஆண்டவரை தேடுறோம், உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை தேடுறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒன்ன நீ சீரவாக்குங்கிறாரு. நீ எல்லாவற்றையும் விட்டு தர்த்தல் கொடுக்கிறதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம். ஒருவரை எல்லாம் நினைக்கிறாங்க, பீசா அந்த சொத்தை எல்லாம் வித்துக்கு தர்த்தல் கொடுக்கு. நீ இல்ல, அதுக்கு அர்த்தம் நிறைய உண்டு. உலகத்தின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் இழந்து போக ஒவ்வொருக்க மாட்டான், அதை பற்றியே நினைச்சிட்டு இருப்பான். அதனாலதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுது, உன் உரியத்தின் நிறைவு வாய் பேசும். உலகத்தின் நன்மை ஆசீர்வாதத்தை நம்பி வாழக்கூடாது. விசுவாச வாழ்க்கைன்னா கர்த்தரின் ஆசீர்வாதத்தை எல்லோட வாழணும். ஆமென். அதுதான் வேத வசனத்துடைய விளக்கங்கள். அப்ப சிறையிருப்பு, ஆமென், நம்ம திருப்ப பண்ணா ஆண்டோடைய கிருபை கொண்டு உங்களுக்கு சொல்றேன். உடனே ஞானஸ்நானம் எடுக்க வருவாங்க, நானும் ஞானஸ்நானத்தை கொடுத்துருவேன். கொடுத்த பிறகு பாஸ்டர் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு போராட்டம் பயங்கரம். ஆனா கிரியம் கொடுக்கணும். நீ பெற வேண்டிய ஆசீர்வாதத்துல உன் புருஷனு பங்குண்டு, உன் குடும்பத்தாருக்கு பங்குண்டு. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன்னா அவங்க தகுதியாகணும். அதான் சொன்னாரு மனைவி இந்த தாயை பார்த்து, சரியா உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல, எப்ப வேலை வந்துருச்சு? அதை கேள்வியாரா கேட்குறீங்களா? வசனத்தை அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்போ உடனே அந்த ஸ்திரீ சும்மா இருக்கல, உடனே அந்த வீட்டுக்காரரை பார்க்க போறாங்க. யாரோட அந்த ஸ்திரீ? யாரு? அப்ப இயேசு கிறிஸ்துவோட தாய். அவர் அங்க பார் இயேசு வந்திருக்காரு, அவர் என்ன உங்களுக்கு செய்கிறாரு செய்யுங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் நீ சொல்லு கேள அப்படின்னு அந்த வீட்டுக்காரன் சொல்லி அனுப்புறாரு. மனவாளன அந்த கல்யாணம் அப்படியே சொல்லி அனுப்புறாரு. உடனே அவன் போயிடறான். அவன் போய் கேட்ட பிறகுதான் வேலை வந்துருச்சு. அவன் வேலை சொன்ன யாரு? அந்த ஆசீர்வாதத்தை நன்மை பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதி விட அவங்க அந்த இடத்துல போகணும். அன்னைக்கு புரிஞ்சு கொள்றது கிடையாது. அன்னைக்கு ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் பிள்ளைகளையும் மாறி மாறி குற்ற அங்க போன விடுதலை கிடைக்கல, எல்லாம் ஒரு விட்டு அங்க போய் எல்லாம். ஏன்னா வசனம் தெளிவுபடுத்து, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை செய்வோம். குடும்பத்தோட ஒன்றோ ரெண்டு பேர், ஒன்று ரெண்டு கணவன் மனைவி ரெண்டும் ஒண்ணுதான், பிள்ளைகள். இப்போ அம்மையா போனா ஆண்டவரை தேடுறாங்க, பிள்ளை உலகத்துக்குள்ள இருக்கான், ஆசீர்வாதம் சீர்படவே போறாது. அது நான் சொல்லலப்பா, வசனத்தோட ரகசியம். முதலாவது உடைய ஒன்று ரெண்டு பேர், அந்த ஒரு வசனமே ஆமேன் பெரிய சக்தியாக உள்ளே இருக்கு. ரெண்டாவது மூன்று பேர் கூடி வருகிற சபை, மூன்று பேர். ஒண்ணு யாரு? கணவன் மனைவி.
2 பிள்ளை, இது ஒரு குடும்பம். 3 பேர் பிற குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் வரும்போது 3, அது சபை, இது குடும்பம், இது ஒரு மனம். ஆமேன். ராய்க்காட்சி பாரம்பி அது எப்படி நீங்க சொல்றதாக நான் போக முடியும் பாருங்க. அதுவும் நான் இப்ப கருதால சொன்ன லோத்து வைக்கலாம். இப்ப லோத்து தான் நீதிமா, லோத்துக்கு மனைவி நீதிமா நீங்க வசனம் சொல்லல. யோபு நீதிமா, யோபுக்கு மனைவி நீதிமா சொல்லவே இல்லை. அவன் லோத்துக்கு துணையா விட்டுதான் லோத்துக்கு மனைவி. யோபுக்கு துணையா கொடுத்ததியா யோபுக்கு மனைவி. ஆனா லோத்து நீதிமானா இருந்தனாலதான் லோத்துக்கு மனைவியும் சேர்த்து தூக்கி போட்டு. அதான் 2 பேரும் ஒருவரா இருக்கிறாங்க. ஒரு சரீரத்துல பாதி. அது நம்ம ஒப்பந்தமே, திருமண ஒப்பந்தமே. அதான மாம்சத்துக்கு மாம்சமாகவும் சதைக்கு சதையாகவும் எலும்புக்கு எலும்பாகவும் நகமும் சதையும் போல எல்லாம் ஒன்றுபட்டு நேர்பாதியாக இருக்கணும். ஒப்பந்தம் தானே. இப்ப இந்த சத்தியங்களெல்லாம் வழங்கணும். அப்போதான் நம்ம சிறையிருப்பு திருப்பப்படும். அப்போ நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் பிள்ளை, ஒரு சொத்து. கணவன் மனைவி கொடுக்க ஒரு சொத்து. அப்ப இந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கிறன்னா இந்த பிள்ளையை கற்றுரை பார்த்து வரணும். அவனை ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். இது அப்பனாமே ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும்னா பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வராது, பூரணப்பட வரும். வரான்னு சொல்லக்கு இந்த வசனம் சொல்லல. ஆனா பூரணம் பண்ணா பிள்ளையும் இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியாகணும். ஆமேன். அதுதான் இந்த ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கு. எங்க பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை உடன்படிக்கை நாங்க பற்றி கொள்வதற்கு, எங்க சிறையிருப்பை திருப்புவதற்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு தீர்க்கதரிசியால முடியாது. வசனம் என்ன சொல்லி, எத்தனை தீர்க்கதரிசி வந்தாலும் செவிகொடேன். அது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஊழியத்துல சாட்சியை நான் சொல்ல முடியும். 7 வார்த்தையுடைய ஜபத்தை கேட்டு விடுதலை கொடுத்தா. அவங்க 7 வார்த்தை விடுதலை பெற்ற பிறகு சபைக்குள்ள அவர் வரவே இல்லை, சபைக்குள்ள நிற்கவே இல்லை. ஜபித்து விடுதலை பெற்று வழியெல்லாம் தீர்த்து வேலைக்கு போய் நல்லபடியான பிறகு 7 வார்த்தை நெஞ்சு வெளி வந்து அவர் என்ன செய்தாரு, ஜீவனை கொடுத்து கர்த்தர் பாரு. ஒரு சில ஆண்டுகள் அப்படி போய்விட்டது. கடைசியில் ரொம்ப குடியும் ரொம்ப வெட்டியும் பயங்கர கஷ்டமா படுத்திட்டு இருந்தாரு. தோணியோசம் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுபோல மனைவி பிள்ளைகள் யாருமே ஆண்டவருக்கு ஊழியத்துக்குள்ள வரவே இல்லை. கடைசியில் 8வது முறை அடுத்த வரி முன்ன வருவதற்கு முன்னாடியே கர்த்தரோடு பேசிட்டா. அந்த பிள்ளை எங்க சபையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பிள்ளைகிட்ட பார்த்து சொல்லு, அவங்க அப்பாவிட்ட அம்மாவிட்ட போய் சொல்லு, இது ஆண்டவர் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, இனி உனக்கு ஜெபித்த அற்புதம் நடக்காது அப்படின்னு அந்த சொல்லிட்டு இருக்காப்பா, எங்க மரணவாதீங்கன்னு டைரக்டா நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன். 6 மாசம் கழிஞ்சு மீண்டும் அடுத்த நெஞ்சு வெடி வருகிறது. நான் 7 மாசம் கூட்டம் முடிஞ்சு நான் அமர்ந்து இன்னொரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போய் ஆயத்தமாயிட்டு இருந்தேன். போன் வருது, தம்பி அப்படின்னு எல்லா காரணம் கேட்டேன். இந்தா அவருக்கு உடம்பு மீண்டும் வலி வந்துருச்சு, நீ ஜபிக்கிறவா போடல, ஜபித்து பார்த்தா அதுக்கு முன்னாலே பேசிட்டாரு, போ அப்படின்னாரு. கொடுக்க மாட்டேன் போன். எனக்கு மைண்ட் எல்லாம் ஒரு மென்டல் மாதிரி கட்டிட்டாரு. சிந்திக்கவே விடல, விண்ணப்பம் பண்ணவே விட. போ பைக்கை எடுக்க சொன்ன, எடுத்து போயிட்டே இருக்கு. போ நீ. அவர் உடனே வலி தீர நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு ஓடி சபைக்கு நேரம் ஒரு செட்டு, ஒரு ஓலை செட்டு தான் போட்டு இருந்துச்சு. அப்போ ஓலை செட்டுக்குள்ள ஓடி வந்தா. என்ன பார்க்க கூட எனக்கு காட்ட அனுமதி இல்லை. அங்கிட்டு ஒரு போன் கார்டு
வாங்க பாஸ்டர் நாங்கள் காத்து ஜெபத்துக்கு வாங்க ஜெபத்துக்கு அங்கிருந்து அழைப்பு வருது. இங்கே இருந்து அழைப்பு ஒரு பக்கம் வருது. ரொம்ப வரி வந்து உங்க ஜெபத்துக்கு ஓடி வந்து இருக்கிறார். நீ அப்புறம் அந்த இன்னொரு வீட்டில் போய் ஜெபத்துக்கு போய் அங்கே இருக்கும்படி கற்று எனக்கு கிருபை பாராட்டி அங்கே போகும்போது எனக்கு ஜெபிக்க முடியல. என்னுடைய மனைவி போன் பண்றாங்க, இந்தாங்க அவர் வந்து ஜெபத்துக்குள்ள வந்து விழுந்தாரு, மறித்து விட்டார். நல்லது. ஆனால் அவங்க தூக்கல. அவர் வரட்டும் என்று என்னை பார்த்துருக்க. நான் போறேன், ஜெபித்து விட்டு அப்படியே உடம்பெல்லாம் செத்து போனவனாக மறித்து விட்டார் என்று சொல்றார்களே. இனி அங்க போய் என்ன செய்வேன்? எல்லாரும் என்னை பார்த்து என்ன கேவலமா நினைப்பார்களே, வேற நினைப்பார்கள் என்று கண்ணியோடு அங்க போய் ஊரை வேடிக்கை பார்த்தது. ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் எத்தனை தீர்க்கதரிசி வந்தாலும் விண்ணப்பத்தை செவி கொண்டேன். போய் நின்று அவருக்கு மேல தொட்டு எலும்பு அப்படின்ட்டாரு. எலும்புடான்ட்டார். அதே ஜெப வீட்டுல செத்த ஒரு சகோதரிக்கு நான் போய் ஜெபித்த விடுதலை கொடுத்தார். ஆனா இந்த சகோதரருக்கோ எலும்பு அப்படின்ட்டார். போ, என்னை பலிபீடத்தில் போய் உட்கார செய்தார். நான் ஜெபித்து கொண்டு வந்தாங்க. அநேகர் கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு திட்டினாங்க. திட்டிக்கிட்டு அவரை தூக்கிட்டு போனாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரும் வந்து அடிச்சு உடைப்பாங்க. நான் ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருந்தேன். உண்மையுள்ள ஆண்டவரை நான் உண்மையாக நானே ஜெபித்துக் கொண்டிருந்தேன் என்று கண்ணீரோடு. ஆமென். இது உண்மையான சாட்சி. இறந்து போய்விட்டார். எல்லாரும் சொன்னாங்க, என்ன ஒரு மாதிரி கேவலமா பேசினாங்க. இவன் இப்படி உபவாசம் ஜெபம் ஏன் அப்படி இருந்தால் இவனுக்குள்ளே சபைக்கு பற்றி இருக்கிறது என்றால், உண்மையான இவன் தேவனுடைய மனுஷனாயிருந்தால் இவனுக்கு விடுதலை கொடுத்திருக்கலாமே என்னோடு இந்த விசுவாசி கேட்டாங்க. இந்த அற்புதத்தை செய்து இந்த உலகத்தின் இந்த தேசத்துடைய நாவை அடைக்கலாமே என்று கேள்வி எழுந்தது. நான் அப்படிதான் ஒரு இயேசுவா என்று கதறி அழுதவனாக நான் அமர்ந்தேன். ஆனால் அதே ஊழியத்தில் 2 ஆண்டுகள் கழித்து என்னுடைய ஒரு விசுவாசியை மறித்து போன என்ற விசுவாசியை கற்று அதே சபையில மீண்டும் உயிரோடு அனுப்பினார். ஆமென். அது எங்கு வெளிவரவே இல்லை. அவர்களை இப்ப என்ன பார்த்தா வெளியே ஓடி போயிடுவாங்க. என்னை பார்த்தாலே கிட்ட வர மாட்டேங்க. கருத்துக்களுக்காய் நன்றி. என்ன தேவைப்படுகிறது? இன்றைக்கு வேற வசனத்தை கேட்டீங்க. ஆண்டவரால் மட்டும் உங்க சிறையிருப்பை மாற்ற முடியும் என்று சொல்லி வேத வசனத்தை கேட்டோம். நாளை தினத்திலும் சாட்சியோடு நிறைவோடு ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை பற்றி கொள்ளுங்க. விசுவாசத்துல உறுதியாயிருங்க. கர்த்தர் சிவா உங்க எல்லா சிறையிருப்பையும் திருப்பி விடுதலை தரும்படி கர்த்தர் சிவா. என்ன ஜெபிப்போமா? நன்றி பரலோக தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்துகிறாய். கர்த்தரை கிரிய வெளிப்படுத்துகிறாய். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி வெளிப்படுத்த கர்த்தருடைய மகிமையான வல்லமை இந்த நேரத்தை நான் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு இல்லங்களிலும் இறங்குவதாக, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் செயலந்து போவதாக. இயேசுவே உமக்கு சித்தமானார். இப்போ அதை ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு இல்லங்களிலும் ரட்சிப்பு உண்டாவதாக. இந்த சத்தம் துணிக்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் உள்ள விடுதலை உண்டாவதாக. உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக ஜெபிக்கிறேன். ஏழையுடைய ஜெபத்தை கேட்கிறவர், நீதிமான் ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அங்கீகரிக்கிற தெய்வம். தூரத்திற்கும் சபத்திற்கும் நான் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எங்க தேவ வார்த்தையின்படி இந்த தேசத்தில் எந்த மூலைகளில் எந்த முடிச்சுகளில் எங்கள் ஜனங்கள் வசனத்தை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு ஜனங்களும் அற்புதங்களை காண்பார்களாக, விடுதலை காண்பார்களாக,
ரட்சிப்பை காண்பார்களாக, சமாதானங்களை காண்பார்களாக. நல்ல ஒரு வழிகாட்ட யாரும் இல்லையே, இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்க யாரும் இல்லையே, இதை மற்றொருத்தை காட்ட எனக்கு பணம் காசு இல்லையே என்று கனியோடு இருக்கிற எங்க ஜனங்களுக்கு வைத்தியராய் மாறுவீராக, சுகமற்றவராய் சுகமாக்கும் மற்றவராய் மாறுவீராக, அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக, ரட்சிப்பு ஒவ்வொரு இல்லத்திலும் இறங்குவதாக. திமிர் வாதக்காரனை எழுப்பி சுகம் கொடுத்த கற்று அப்படிப்பட்ட உம்முடைய கிருபை இன்றும் இருக்கிறது என்று சொன்ன வேத வார்த்தை வசனத்தின்படி இப்போது அற்புதம் நடப்பதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் ஒரு சமாதானம் சந்தோஷம் எங்க ஜனங்களுக்கு உண்டாவதாக. இயேசு நாம் மட்டும் மகிமைப்படட்டும். பலத்தை கிரியை நடப்பிக்கும்படிக்கு ஊழியத்தில் எங்க ஜனங்களை நீர் வழி நடத்தி சென்று இயேசுவை நாம மகிமைப்பட கற்றை கிரியை செய், ஆளுகை செய்வார் நடத்தும். இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்து ஆவியானவர் கிரியை செய். ரியாலபி பாவுட்டபாக உடவிய கரபஷபரி அவுடபரியாலபி பாவுட்டபாக ஆதற்கல்பி பாவுட்டபாக. இயேசு நாமத்தில் சுகமாக்கும் மற்றுடைய வல்லமை இறங்கும்படிக்கு கற்றை கிரியை செய். நீரை ஆளுகை செய்து வழிநடத்து. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்து இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என்ன தேவப்படுகிறே, இன்றைக்கு இயேசு வாழ்ற ஊழியத்திலிருந்து வந்த வார்த்தைகளை வசனத்தை கேட்டீங்க. நாளைய தினத்திலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கும்படிக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படிக்கும் உங்க இதயத்தை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.